வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு 2 விதமான இனிப்பு பச்சடி பண்ண போகிறோம். பரங்கிக்காய் பச்சடி, மாங்காய் பச்சடி. 2 பச்சடியுமே சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் பிரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பரங்கிக்காய் பச்சடியை ரெடி பண்ணிடலாம். ஒரு பீஸ் பரங்கிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்கும். இப்போ இந்த பரங்கிக்காயில் உள்ள விதைகளை எடுத்துட்டு அதை ஒட்டியுள்ள ஒரு நார் பகுதி இருக்கும், அதையும் எடுத்துட்டு தோல் சீவி ஓரளவு சைஸ் துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இந்த சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை இதில் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கரைச்சி வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேனில் கட் பண்ண பரங்கிக்காய், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூனில் பாதி மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த பரங்கிக்காய் சாஃப்டாக வெந்து வரணும், குழையாம பார்த்துக்கங்க. இந்த பேனில் 5 டேபிள் ஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன், சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணா அதிகமாக சேர்த்துக்கங்க, கம்மியாக வேணா குறைச்சி சேர்த்துக்கங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தில் கல் மண் ஏதாவது இருக்கும், அதனால நம்ம வடிகட்டி சேர்க்க போகிறோம். உங்களுடைய வெல்லம் சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் பரங்கிக்காய் வெந்த உடனே டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. பரங்கிக்காய் குழையாம கரெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இதில் நம்ம கரைச்ச புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். பச்சடிக்கு புளிப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். அடுத்து நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வேகட்டும். எல்லாம் ஒன்று சேர்ந்து வெந்துருச்சுன்னா நமக்கு இந்த பச்சடி உப்பு, புளிப்பு, உரப்பு, காரத்தோட சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷமா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வெந்து நம்மளுடைய பரங்கிக்காய் ஸ்வீட் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரே ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். தாளிப்பை இந்த பச்சடியில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் தளர்வாக இருக்கு. ஆறுனா நமக்கு பச்சடி கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். இந்த பரங்கிக்காய் பச்சடியை ஸ்வீட் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை சின்ன சின்ன சதுர துண்டுகளாக தோலோடையே கட் பண்ணிக்கலாம். மாங்காயை கட் பண்ணியாச்சு. இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதில் ஒரு கட் பண்ண பச்சை மிளகாவும் ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, லேசாக வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச மாங்காவை இதில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சரியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இதில் இந்த மாங்காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா 150 ml இருக்கும். மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். 1/2 கப் பொடித்த வெல்லத்தை இந்த பேனில் சேர்க்குறேன். 1/4 கிலோ மாங்காய்க்கு 1/2 கப் பொடித்த வெல்லம் சரியாக இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு
இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டிக்கலாம். வெல்லத்துல கல்லு மண் இருக்கிறதுனால நம்ம வடிகட்டி சேர்க்கிறோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்க எடுத்திருக்கிற வெல்லம் சுத்தமான வெல்லமா இருந்ததுன்னா நீங்க டைரக்டாவே மாங்காயில சேர்த்துடலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. மாங்காய் எல்லாம் நல்லா சாஃப்டா நம்ம சேர்த்த உப்பு உரப்போட வெந்துருச்சு. அடுத்து இதுல நம்ம வடிகட்டி வச்ச வெள்ளைக்கரைசலை சேர்த்துடலாம். நல்லா கலந்துருங்க. நம்ம சேர்த்த இந்த வெள்ளைக்கரைசலோட சேர்ந்து மறுபடியும் 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. நல்ல டேஸ்டா உப்பு, புளிப்பு, காரம், இனிப்போட நம்மளுடைய சுவையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.